மகிழ்கின்றோம். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாக வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் அதன் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மீதே வீழ்வேன், தனிமகனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்ற பாவலர் எது பெருஞ்சித்திரனாரின் உணர்ச்சி மிக்க வரிகளை உள்ளேற்றி 2009 முதல் களமாடிக் கொண்டிருக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாற்றுக் கட்சியின் இணைய விழாவில் கலந்து கொண்டு உங்களுடன் பேசுவது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவில்லை. அரங்கம் நிரம்பி வழிகின்றது. அனைவரும் எதிர்பார்ப்புடன் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்கள் எந்த குலத்திலிருந்து வந்திருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் எங்களுடன் தான் இருக்கப் போகின்றீர்கள். நம் அனைவருக்கும் ஒரே இலக்கு, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கப் போகின்றோம். உங்களுடைய முடிவு சரியான முடிவு. நடந்து முடிந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெறவில்லை என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். நான் அதை ஒற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் வெற்றி பெற்றோம். ஏன்னா நாம் சரியானதை செய்தோம். வெற்றி தோல்வியை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஆனால் நம்முடைய எதிரிகள் தான் நமக்கு தோத்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே தோற்றது தமிழ் இனம்தான், நாம் இல்லை. எனவே நாம் தோல்வியுற்று இருந்தாலும் இந்த நேரத்திலே வந்து எங்களுடன் இணைகின்றீர்கள். இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நிறைய பேர் எங்க கட்சியிலேருந்து வெளியே போனாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர்களை பற்றிலாம் நான் பேச வேண்டாம். ஏதோ அவர்களுக்கு ஏதோ என்னோ எதிர்பார்த்து போறாங்க, அவங்கள வாழ்த்துட்டு விட்டுருவோம். ஆனால் வந்த நீங்கள் அனைவரும் உங்களை வரவேற்று உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து உங்களுடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். எனவே உங்களுடைய முடிவு சரியானதுதான். நீங்கள் சரியான இடத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தமிழ் தேசியத்தை, உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கும் கட்சி. இதிலே அண்ணன் சீமானை பற்றி பேரரசை தமிழ்ச்செல்வி சொன்னார்கள். தலை சிறந்த ஒரு தலைவர், திராவிட முகமொழியை அவிழ்த்து உண்மையான தமிழர் யார் என்று காட்டியவர் அண்ணன் தான். நாம் தமிழர் கட்சியிலே ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. எப்படின்னா, மற்ற கட்சியில திமுக வந்து உடன்பிறப்பேன்னு சொல்லுவாங்க, அதிமுக ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழர் மட்டும்தான் சொந்தங்களே அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அக்கா, தம்பி அப்படின்னு சொல்லி சொந்த உறவுகளை வைத்து தான் நம்ம அழைப்போம். ஏன்னா இது ஒரு குடும்பம் மாதிரி. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாளே உங்களுக்கே புரியும். இந்த குடும்பத்தில் வந்து உணர்வுகள் அதிகமாக இருக்கும், உணர்வுகளை கொட்டுவாங்க. நான் ஒரு 15 வருடம் இங்கிலாந்தில் வேலை செஞ்சேன். அப்போ வந்து இங்கிலாந்துலவே நம்ம நினச்சிக்குவோம், வெள்ளைக்காரனா ரொம்ப திமிரா இருப்பான், ஆதிக்கமாக இருப்பான். அப்படி இல்லை. அங்கே போய் அவங்க மக்களோட இருக்கும்போது தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம ஒரு போயிட்டு இருக்கோம், வழி தவறிட்டோம். அந்த வழி தவறு நேரத்தில் ஒருத்தர் ரெண்டு கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் சென்னையிலே போயிட்டு இருக்கீங்க, யாராவது கேட்டால் சில பேர் வயசுல சில பேர் வயசுல போயிட்டே இருப்பாங்க. அங்கே அப்படி இல்லை. இங்கிலாந்தில் சும்மா நீங்கள் போறீங்க, அவர் வந்து ஒரு ஏணி மேலே ஏறி வேலை செஞ்சுருப்பாரு. அவர்கிட்ட இந்த அட்ரஸ் எப்படிங்க போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே இறங்கி வந்து உங்கள் கூடயே வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அந்த வீட்டில் வந்து இவர் தானே வந்திருக்காரு சரியாக சொல்லிட்டு தான் போவாங்க. அது அந்த ஊர் கல்ச்சர். அந்த ஊரில் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க செய்கிறத பார்த்தா. இந்த இவ்வளோ நமக்காக இருக்காங்களே, உதவி செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு, அதனால அடுத்த முறையில் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் அந்த உதவி கேட்கறதுக்கு. போனாலும் நானே கஷ்டப்பட்டு நான் எங்கே போகணும் அங்கே போயிடுவேன். எனக்கு கேட்டால் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக வந்து உதவி செய்வார்கள். அதை போல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இனிமேல் நீங்க பாருங்க, உணர்வீங்க. எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்பர் இருந்தா போதும், நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்யறான்னு பாருங்க. உங்களுக்கே ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவீங்க. நிறைய இடங்கள்ல இருந்து நான் வந்து வெளியூர் போறப்ப நான் தமிழ் சொல்லிக்கவே மாட்டேன். சொன்னா போதும் அந்த தம்பி வந்துடுவான். வந்துட்டு என்னை விடவே மாட்டான். கடைசி வரைக்கும் கூட இருந்து தான் போவான். எதுவுமே எதிர்பார்க்காம செய்வான். அதுதான். அதனால ஒரு நல்ல இடத்திலிருந்து நீங்க சேர்ந்திருக்கீங்க. வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். இலக்கு நமக்கு தெளிவாக இருக்கின்றது, பாதை தெளிவாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணன் சீமான் பின்னாடி நின்று அவர் தலைமையை ஏற்று இந்த இப்ப வந்திருக்கு இல்லையா இந்த அரசு,
இது வந்து மிக கொடுமையான அரசு. இதை பத்தி நிறைய பேசலாம், இதெல்லாம் இன்னொரு தளத்துல பேசிப்போம். இந்த கொடுமையான அரசை வீழ்த்தி உண்மையான தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசிய அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு அனைவரும் வேலை செய்வோம். வாருங்கள். நன்றி.